தம்பி தெரியுதா? யாரு? சின்ன பையனா? சிவபிரகாசம். எனக்கு ஜூனியரா நடிச்ச பையன், எனக்கு சீனியரா வந்து நிக்கிறான். ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. இவரை நாங்க வந்து கண்டுபிடிச்சது ஒரு பெரிய கதை. சேலம் பக்கத்தில் ஒரு ஊர். இவருக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ரத்த சம்பந்தம், கடித சம்பந்தம் எதுவும் கிடையாது. ஒரு போட்டோவை என்னுடைய 10வது படிக்கும்போது நான் எடுத்த போட்டோவை எடுத்து தினத்தந்தி பேப்பர்ல போட்டேன். அதுக்கு நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க என்னோட சிறு வயதா நடிக்கிறதுக்கு. அதுல இவர் முகம் அன்னைக்கு எனக்கு அவ்வளவு அழகா மேட்ச் ஆச்சு. ஸோ அவரை கூப்பிட்டு நடிக்க வச்சேன். அவரும் சிறப்பா, அவருக்கு சினிமா புதுசு, சினிமா கூட்டம் புதுசு, எல்லாருமே புதுசு. ஆனா அந்த தம்பி வந்து நான் என்னெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டு 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 நடிச்சு பார்த்து செஞ்சு இந்த பசங்க எல்லாருமே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து, பாண்டியராஜ்லாம் நிறைய பயமுறுத்திருக்கான் அவனை. நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவனை நடிக்க வச்சு இன்னைக்கு அவர் சினிமாவுக்கு ஒருக்கு சம்பந்தம் இல்லை, குடும்பத்தோட குழந்தைகளோட சந்தோஷமா இருக்காரு. ஆனா அந்த சின்ன வயசு கதாபாத்திரம் எல்லாராலையும் பேசப்பட்டது. நிறைய பேர் கேட்டாங்க, சார் அது நீங்க தானா, இல்ல உங்க குரலா அது, இல்ல அவர் அப்படியே உங்கள மாதிரி இருக்காரு. அப்ப அவ்வளவு தூரம் அந்த கேரக்டர் உண்மையா ரொம்ப எனக்கு நெருக்கமா இருந்ததுனாலதான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப அதுக்கு ஒரு நல்ல சினிமா அமைகிறதுக்கு இறைவன் எங்கேயோ ஒரு இடத்துல முடிச்சு எல்லாத்தையும் போட்டு வச்சிருவான். அப்ப இந்த சினிமாவுல நிறைய பேருக்கு அந்த முடிச்சு கிடந்தது. ஈவன் கோமகன் கூட அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாதாரண இசைக்கு குழு வச்சுக்கிட்டு ரொம்ப வாழ்க்கைக்கே சர்வைவலுக்கே கஷ்டப்படுற ஒருத்தர். அவர் இந்த படத்துல வந்தாரு. பார்த்தா அந்த குழு மொத்தமும் இந்த உலகத்தை சுத்திருச்சு. அது அமையுது. அப்படி ஒரு 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 லைஃப் ஒன்று ஒருத்தருக்கு கிடைக்கும். அது மாதிரி ஒன்று எனக்கு அந்த கேரக்டர் உயிரோட்டமா அமைகிறதுக்கு இவர் கிடைச்சார். அதனாலதான் எனக்கு இப்போ அவரை கண்டிப்பா கூப்பிடணும்னு தோணுச்சு. சேலத்திலிருந்து இதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க வந்தது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையும் எனக்கு புதுசு தான். அன்னைக்கு நான் +1 படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து விளம்பரத்தில் வந்து இது மாதிரி சின்ன வயசு சேர நடிக்கிறதுக்காக வாய்ப்புக்காக ஒரு பேப்பர் விளம்பரம் பார்த்துட்டு தான் நான் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன். சும்மா யதார்த்தமாக அனுப்பிச்சிருந்தேன். அப்போ நான் வந்து அறிவொளி இயக்கத்தில் நடிச்சிட்டு இருந்தேன் ஒரு தெருவில். ஃபோட்டோ பார்த்துட்டு என்னை வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க. லெட்டரும் வந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் அனுப்பலை. பயந்துட்டாங்க எல்லாருமே. அப்போ சாரே ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினாரு. அப்போவும் நம்பிக்கை இல்லாமல் ஒரு அசிஸ்டன்ட் இங்கிருந்து சேலத்தில் வந்து வெங்கட்டன் வீட்டுக்கே வந்து இது மாதிரி பயப்பட வேண்டாம், நீங்கள் தைரியமாக அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க. எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. ஆனால் என் கூட இருந்து அப்பாவா எல்லாவும் இருந்து என்னை கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு சேர்த்துனாரு.